இல்லை என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரமணின்னு. ஸோ அந்த பச்சை மிளகாய் தான் வந்து எண்ணெயில் பொரிச்சிருக்கிறேன். ஸோ அப்படியே கடிச்சு பார்க்கலாம். கறிப்பழம் தான் நல்லா இருக்கும். கரைசலோடு குடிக்கும்போது நல்லா இருக்கும். ஸோ அப்படியே 5-6 தலை வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து கறிப்பழந்தில் வந்து அதிகமாக சாப்பிடும்போது முடிக்கு நல்லது. முடி நல்லா வளரும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 சைடிஸ் வந்து எனக்கு பிடிக்கல. 3 சைடிஸ் மட்டும் வச்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக குடிச்சு குடிக்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பழைய சோறு வித் வந்து சைடிஷ்ஷு. ஸோ வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். வாங்க அப்படியே என்னென்ன சைடிஷ் வச்சுருன்னு காட்ட போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் பன்னீருங்க. இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காய். இது பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்காய் ஊறுகாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், ஆனியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறிப்பிலை. ஸோ இது எல்லாமே வச்சு சைடிஷை வச்சு நம்ம வந்து பழைய சோறு வந்து தயிர் வச்சு நம்ம கரைச்சி குடிக்க போகிறோம். ஸோ டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குது போன்ட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். சரி வாங்க அப்படியே சாப்பிட்டு சைடிஷ் சொல்ல போகிறேன் எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்ட்டு. சரி வாங்க அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சலாம். ஸோ பழைய சோறு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வச்சு கரைச்சி குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டுங்க. சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து நல்லா ஹெல்த்தி. ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சைடிஷ் ஓன் எடுத்து சாப்பிட்டு போகலாம். ஸோ பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா மொறுன்னு எண்ணெயில் பொரிச்சுது. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக சால்ட்டு, சில்லியும் போட்டங்காட்டி செம்ம வேறு லெவலில் இருக்குங்க. பன்னீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய சோறு டேஸ்ட் வேறு லெவல் நல்லா இருக்குது. ஸோ அடுத்த சைடிஷ் வந்து பார்க்க போகிறோம் கோவக்காய். ஸோ கோவக்காய் பார்த்தீங்கன்னா கிராம ஸ்டைல் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு வதக்கி மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள்லாம் போட்டு செஞ்சது. ஸோ கோவக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசக்கும். ஸோ கசப்பு கூட வந்து நம்ம கரைச்சி குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சைடிஷ் செம்மையாக இருக்குது. ஸோ கசப்பு வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, சாப்பிட முடியல. கசப்பு அதிகமாக இருந்தாலும் அதிகமாக சாப்பிட்லாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய். ஸோ எலுமிச்சங்காய் ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் தான் வாங்கினேன். ஒரு பாக்கெட் ₹1 நினைக்கிறேன். அது ஒரு 2-3 பாக்கெட் வாங்கி பிரிக்கிட்டேன். அப்பா புளிப்பு செம்ம புளிப்பு அப்பா. ஸோ இது வந்து நல்லா நமக்கு பிடிக்கல. ஸோ இதில் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து நல்லா இருக்கு. இது எனக்கு பிடிக்கல, இதுவும் பிடிக்கல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த லைன் இங்கே கிராஸ் ஆகிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பாட்டு கூட இருக்குது. பச்சை மிளகாய் அது காராம இல்லை என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரமணின்னு. ஸோ அந்த பச்சை மிளகாய் தான் வந்து எண்ணெயில் பொரிச்சிருக்கிறேன். ஸோ அப்படியே கடிச்சு பார்க்கலாம். இப்போ காரம் சுருன்னு ஏறுது. அப்பா சாமி, காரம் பட்டம் கிளப்புது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காரம் ஓவர் காரம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வதக்கி அதை அப்படியே சைடிஷை எடுத்துட்டேன். இடதெல்லாம் ஒரு டேஸ்ட் அப்படிம்பீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி செய்யும்போது அந்த ஆனியன் மட்டும் எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட் இருக்குங்களா, அந்த ஃப்ளேவரில் பண்ணுது. ஸோ ஆனியன் வந்து எந்த லெவலுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். சைடிஷு வேற கொஞ்சம் லைட்டாக உப்பு பத்தலை, நல்லா இருக்கு. கரைச்சுக்கு சைடிஷ் ஓகே, ஆனியன் ஓகே. மிளகாய் சாப்பிட்டங்காட்டி கொஞ்சம் காரம் அதிகமாக போச்சுங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏடா கறிப்புலாம் வச்சுக்கிறீங்கன்னு நினைப்பீங்க.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கறிப்பில் தான் வச்சுக்கிறேன். நான் இன்னொரு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த பக்கம் கறிப்பில், இந்த பக்கம் வேப்பில், இந்த பக்கம் செம்பருத்தி இலையெல்லாம் வச்சு சைடிஷாக வச்சு சாப்பிடலான்னு பார்த்தேன் கரைச்சிக்கு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து கறிப்பில் இருந்தாலும் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ கருப்பில் இருந்தாலும் வந்து டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும். ஏன்னா மிச்சர் முறுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பில் இருந்தாலும் லைட்டாக பொரிச்சு மேலே போட்டுருப்பாங்க. ஸோ அது ஒன்று எடுத்து அப்படியே சாப்பிட்டோம்னா நல்லா முறுக்கு முறுக்கு இருக்கும், நல்லா இருக்கும். கறிப்பில் தான் நல்லா இருக்கும். கரைச்சலோடு குடிக்கும்போது நல்லா இருக்கும். ஸோ அப்படியே 5-6 தலை வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து கறிப்பழந்தில் வந்து அதிகமாக சாப்பிடும்போது முடிக்கு நல்லது, முடி நல்லா வளரும். அதனால் நம்ம வந்து பழைய சொத்து கூட வச்சு சாப்பிடும்போது காம்பினேஷன் கரெக்டாகி முடி வந்து நல்லா குரோத் இருக்கும். ஓகே, நம்ம வந்து அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பன்னீர் நல்லா இருக்கு. மோஸ்ட்லி உங்களுக்கு பன்னீர்னா அவங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். இது வந்து பாலில் வந்து தயாரிப்பாங்க, பால் ப்ராடக்டில் வந்து தயாரிப்பாங்க. பன்னீர் வேறு லெவல். மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி வச்சு சப்பாத்தியெல்லாம் சாப்பிடுவாங்க. நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரைச்ச வச்சு சாப்பிட்டுக்கிறேன். மோஸ்ட்லி ஒரு 3/4 குடிச்சிட்டேன்னு 1/4 தான் இருந்தேன். அப்படி எடுத்து அப்புறம் கொஞ்சம் கம்மாத்திடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 குடிச்சாச்சு. இந்த கோவா வந்து ரொம்ப கசப்பாக இருக்குது. அது என்ன காரணம் பாஸ் பண்ண. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த லைனை அப்படியே பார்த்துட்டு வந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பன்னீர், கறிப்பிலாந்தலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன். ஸோ இந்த 3 பிடிச்சது. இந்த 3 எனக்கு பிடிக்கல, சைடிஷாக நல்லா ஒத்து வரல. இது ரொம்ப கசப்பாக இருக்குது. அது ஏன் கசப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி சைட்லலாம் வந்து கோவக்காய் வந்து நல்லாயிருக்கும். இந்த வில்லேஜ் சைடில் ஒரிஜினல் கோவக்காய் வந்து கசக்குது. அதனால சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா பொரிஞ்சுது. அதை எடுத்து சாப்பிடலாம். கசக்குது. கோவக்காய் வேண்டாம்ப்பா. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரைச்சல் பழைய சோறு வந்து உடம்புக்கு வந்து நல்லா குட் பாக்டீரியா வந்து உண்டாக்கும். நீங்களே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி தையல்ல வந்து குட் பாக்டீரியா இருக்கும், ப்ளஸ் பழைய சோத்துல வந்து குட் பாக்டீரியா இருக்கிறதுனால நமக்கு வந்து உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் கரைச்சி குடிக்க மாட்டீங்க. இது மாதிரி சைடிஷ் வச்சு குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சேலஞ்சாக இருக்கும் நம்ம வாய்க்கு. அதனால தான் சைடிஷ் வச்சு சாப்பிட்றோம். ஸோ கறிப்பிலாந்தலை வந்து சாப்பிட்றோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 சைடிஸ் வந்து எனக்கு பிடிக்கல. 3 சைடிஸ் மட்டும் வச்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக குடிச்சு குடிக்க போகிறேன்.
அப்பா வயிறு ஃபுல்லாகிடுச்சா. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு குண்டா கரைச்சா குடிச்சாச்சு. வித் வந்து சைடிஷ் வில்லேஜ் ஸ்டைலில் வந்து சைடிஷ் வச்சு சாப்பிட்டுருங்க. இல்லைங்களா? பன்னீர் தாங்க இருக்கிற டேஸ்ட் வேறு லெவலுங்க. கொஞ்சம் குடிச்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய சோறு கரைச்சி வித்து வந்து சைடிஷ் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான பழைய சோறு கரைச்சி வித் சைடிஷோட வச்சு சாப்பிட்டு உடம்பு ஹெல்த்தி வச்சுங்க. ஸோ மற்றொரு வீடியோ வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.